In the video la heat exchanger பத்தி பார்க்க போறோம். Okay, so heat exchanger la these are all contents: introduction, area density, balance, R, C minimum, C maximum. திருப்பி LMTD னு ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். parallel flow, counter flow, அதுக்கடுத்து effectiveness and NTU. இதுதான் maximum இந்த யூனிட். First of all, heat exchanger னா என்ன? Heat exchanger is a device. Okay va? Heat exchanger is a device that is going to initiate a heat transfer between a hot fluid and a cold fluid without mixing of the fluids mix ஆகாம அப்படியே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது தான் the heat exchanger. ஓகேவா? heat exchanger நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். it is an application of open system. thermodynamicsல படிச்சிருப்போம். it's an application of open system அப்படின்ட்டு. okay, coming into the detailed part, heat exchanger ஓட ஒரு parameter தான் area density. it is denoted by beta, which is nothing but surface area by volume. அதான் heat exchanger ஓட one important parameter. okay, this is not that important. ஆனா நம்ம யூசுவலா நம்ம படிக்கிறது எல்லாமே maximum volume by surface area ன்னு ப்ரொடக்ஷன்ல படிப்போம், volume by surface area ன்னு fluid mechanicsல படிப்போம், heat transferல படிப்போம். heat exchanger heat transferல மட்டும்தான் surface area by volume அப்படின்னு ஒரு ஃபேக்டர் படிப்போம். சரியா? so that is going to be called as area density. now coming to the thermal energy balance. thermal energy balance actually என்னது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி heat exchanger ஓட டெஃபினிஷன் படி without mixing of fluids there is going to be a heat transfer. கரெக்ட்டா? அப்போ ஒரு hot fluid இருக்கணும், ஒரு cold fluid இருக்கணும். hot fluid H ன்னு டினோட் பண்றோம், cold fluid C ன்னு டினோட் பண்றோம். hot fluidல heat will be lost and cold fluidல heat will be gained. இதுதான் thermal equilibrium கான கான்செப்ட். கரெக்ட்டா? higher to lower போற மாதிரி டெம்பரேச்சரும் higher to lower தான் எல்லா இடத்துலயும் போகும். ஓகேவா? so hot body will lose its temperature. so initially அது TH1 அப்படினு ஒரு டெம்பரேச்சர்ல இருந்துச்சுனா குறைஞ்சு TH2 அப்படி ஆயிடும். ஓகேவா? TC1 அப்படினு cold fluid ஓட டெம்பரேச்சர் இருந்துச்சுனா கூடி TC2 அப்படினு ஆயிடும். ஓகேவா? so நமக்கு தேவை delta T. ஓகேவா? this is a basic formula. Q is equal to mc delta T. இது வந்து ரொம்ப பேசிக் பிசிக்ஸ் ஃபார்முலா, ஸ்கூல் லெவல்லே படிச்சிருக்கணும். ஸோ mc delta t வந்து இங்கே TH1 minus TH2, ஆனால் இங்கே TC1லேருந்து TC2க்கு கூடி இருக்கு. ஸோ TC2 minus TC1. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது ஹீட் கெப்பாசிட்டி ரேட். இதுலேருந்து நிறைய 1 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோ அப்படின்றது தான் இந்த ஆர்னு டினோட் பண்ணுறது. ஆர் இஸ் ஈக்குவல் டு சி மினிமம் பை சி மேக்ஸிமம். சின்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி மல்டிப்ளைடு பை மாஸ் ஃப்ளோ ரேட். அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஸ்மால் சி இங்கே இருக்குது, அதாவது ஸ்மால் சி தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீட் கெப்பாசிட்டி பர் யூனிட் மாஸ், அதோட மாஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் ஹீட் கெப்பாசிட்டி. நமக்கு தேவை ஹீட் கெப்பாசிட்டி ரேட். அப்படின்னா ஐ ஹாவ் டு டிவைட் இட் பை டைம். அதனால m டிவைடட் பை டைம் எப்படி டினோட் பண்ணுவோம்? m டாட் டினோட் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் C இஸ் ஈக்குவல் டு m டாட் C. ஓகேவா? இப்போ நமக்கு தேவை இந்த கேபிட்டல் C தான், ஹீட் கெப்பாசிட்டி ரேட். ஓகே, ஸோ C மினிமம் டிவைடட் பை C மேக்ஸிமம். ஓகேவா? இந்த இதே ஒரு 1 மார்க் கொஸ்டின். த ரேஷியோ பிட்வீன் மினிமம் மினிமம் ஹீட் கெப்பாசிட்டி ரேட் டு மேக்ஸிமம் ஹீட் கெப்பாசிட்டி ரேட் இஸ் கால்ட் அஸ் ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோ. ஓகே, சரி. இதுக்கு அடுத்து தான் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. என்னன்னா, ஒரு ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது அப்படின்னா, ஃபேஸ் சேஞ்ச் கூட for fluids having the same heat capacity rate, அதாவது C மினிமமும் C மேக்ஸிமமும் ஒன்றா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? R will be equal to 1. இது எங்கே பெரும்பாலும் நடக்கும் அப்படின்னா கேஸ் டர்பைன் அப்ளிகேஷன்ஸில் both fluids will be having the same specific heat capacity rate. ஓகேவா? now very important 1 mark question is phase change. phase changeல R is equal to 0. very very important 1 mark question, highlight பண்ணிடுவோம். for phase change R is equal to 0. எப்படி R is equal to 0? phase changeனா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், என்னன்னு படிச்சிருக்கோம். there is going to be something solid to liquid இல்லைன்னா liquid to gas மாறும். ஸோ அப்படி மாறுறப்ப நமக்கு என்ன தெரியும்? there will be no rise in temperature. அதை அப்சர்வ் பண்ணியிருக்கோமா? அப்போ அங்கே இன்வால்வ் ஆகிற ஹீட்டுக்கு பேர் லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு படிச்சிருக்கோமா? ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே, இப்போ ஃபேஸ் சேஞ்ச்னா நமக்கு என்ன தெரியும்னா டெல்டா T is equal to 0. there is no change in temperature. delta T is equal to 0னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Q is equal to mc delta T. Q is equal to mc delta T. அப்போ C is equal to Q by m delta T. ஓகே, இப்போ டினாமினேட்டரில் delta T 0 இருக்கு அப்படின்னா C கண்டிப்பாக இன்ஃபைனைட்னு சொல்லலாமா? C இன்ஃபைனைட்னா m டாட் சியும் இன்ஃபைனைட் தானே. அதாவது C கேபிட்டல் C அப்படின்றது இன்ஃபைனைட் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்.
அப்போ அதுதான் சி மேக்ஸிமம். சி மேக்ஸிமம் இங்கே இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அப்போ ஆர் வந்து டெஃபினட்டாக 0 தானே. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் ஃபேஸ் சேஞ்ச் ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோ இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 1. Okay, fluid under the phase change by default will become the C maximum. Okay, now this is a very basic introduction. Thermal energy balance enna therinjukano, heat capacity ratio இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ரெண்டு விஷயம் இருக்கு, parallel flow counter flow. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். what do you mean by parallel flow and what do you mean by counter flow? இப்போ parallel flow counter flow தெரிஞ்சிட்டு நம்ம மேற்கொண்டு ரெண்டு மெத்தட்ஸ் போவோம், LMTD மெத்தட் அண்ட் NTU மெத்தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம LMTD மெத்தடோட தான் டீல் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெத்தடை வச்சே பார்ப்போம். ஸோ ஓகே, இன் தட் மெத்தட் parallel flow heat exchanger. parallel flow heat exchangerனா என்ன? Nothing but both the hot temperature and cold temperature fluid will travel in the same direction. அதான் parallel flow heat exchanger. இதே counter flow heat exchanger means yes, they are going to travel in the opposite direction. They are going to travel in the opposite direction. Okay, now coming to parallel flow heat exchanger. Assume this is the inlet. Graph தெளிவா புரிஞ்சுக்கணும். Assume this is the inlet and assume this is the exit. Okay, one inlet, two on the exit. Now inlet hot temperature fluid இருக்கா TH1 and cold temperature fluid இருக்கா TC1. இப்போ என்ன ஆகும்? hot temperature will lose the heat. அப்ப TH1 ல இருந்து TH2 வருமா? cold temperature will lose its will gain heat. So TC1 becomes TC2. So the graph is going to be like this. ஆனா counter flow heat exchanger ல let us assume hot fluid is going to be at the inlet. Okay va? நான் என்ன சொன்னேன்? hot fluid and cold fluid is going to come in opposite direction அப்படினு சொன்னேன். So TH1 இங்க இருக்கும், TC1 இங்க இருக்கும். ஓகேவா? but the concept of thermal equilibrium வந்து சேம் தான். hot temperature body, hot temperature fluid will lose the heat to become TH2. cold temperature fluid will gain the heat to reach TC2. ஓகேவா? so this is the graph. சரி, அந்த கிராஃப் தெரிஞ்சாச்சு. இப்போ நான் சொன்ன LMTD மெத்தட் அப்படின்னா என்னன்னா லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். இது ஒரு ஃபேக்டர், இதை கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவை ஒரு 1 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம், அப்ஜெக்டிவ் கொஸ்டினாக கேட்கலாம். வேறு வாட் இஸ் LMTD இல்லைனா இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கலாக கேட்கலாம். லைக் தட், லைக் TH1, TC1, TH2, TC2 இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் த LMTD ஆஃப் திஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். கேட்லேயே அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, வாட் இஸ் டெல்டா T1? ஒன்றும் இல்லை, இங்கே TH1 மைனஸ் TC1, டெல்டா T2 TH2 மைனஸ் TC2. 1ல் இருக்குது, 2ல் இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே பார்த்தேன்னா இன்லெட்டில் இருக்க டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்ன? TH1 மைனஸ் TC2வா? அவுட்லெட்டில் இருக்குது TH2 மைனஸ் TC1ஆ? சொல்லிப்பாரு, TH2 minus TC1, TH1 minus TC2. அப்போ what does this delta T1 and delta T2 represent? Yes, the temperature difference of the fluids at inlet, temperature difference of the fluids at outlet. Okay, இப்போ LMTD is simple, delta T2 minus delta T1 divided by ln of delta T2 by delta T1. இல்லைனா delta T1 minus delta T2 divided by ln of delta T1 by delta T2. Okay, in counter flow also the same formula is applicable. Okay, now next point, finding out the heat. Now here we are going to use the formula Q is equal to U into A into delta T average. Very important formula. இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் வரும். இதை விட இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் வரும். U into A into LMTD. அதாவது LMTD கண்டுபிடிச்சிரும், அதுக்கடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கணும்னா this U is called as overall heat transfer coefficient and A will be the area of the heat exchanger. இந்த டேட்டாலாம் கொஸ்டினில் கொடுத்துட்டு find out Q அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, Q is equal to U into A into delta T average. U into A into delta T average. இதெல்லாம் இந்த எக்ஸ்பிரஷன் அப்போ எதுக்காக வந்துச்சு அப்படின்னா we are going to derive. நம்ம டிரைவ் பண்ணி இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு வந்து கடைசியில் இந்த ஒரு டேர்மில் நிற்கும். Q is equal to U into A into LMTD அப்படின்ட்டு. ஸோ மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா Q is equal to U into A into LMTD. அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரும். சரியா? நான் ஒன் மோர் திங், ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு நோட்டு இது மாதிரி தான், இன்ஃபரன்ஸ் மாதிரி தான். லைக்
இங்கே பாரு TH2 இங்கே இருக்குல்ல, TH2 cannot be less than TC2. கரெக்டாக? எப்படியும் இதை காட்டிலும் கீழே போகாது. ஓகே, பட் ஆனால் இங்கே அப்படியா? நோ, TH2 குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். TC2 இங்கே தான் போய் இதாக போகுது. ஸோ TH2 can be less than TC2. ஜஸ்ட் ஒரு இன்ஃபரன்ஸ் மாதிரி, நாட் தட் இம்பார்ட்டன்ட். சில பேசிக் விஷயங்கள் நமக்கு தெரியணும், இதையும் ஹைலைட் பண்ணிக்குவோம். அப்சர்வ் ஹியர், Q max அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? Q is equal to MC delta T. இதான் ஃபார்முலா. MC சேர்த்து C ன்னு போட்டுக்கோம், கேபிட்டல் C. So Q is equal to C delta T அப்படின்னா we have to make temperature difference as a maximum and corresponding temperature difference maximum இருந்தா C will be minimum அப்படின்னு படிச்சிருக்கோமா? நம்ம phase changeலயே படிச்சோம். temperature change minimum, ரொம்ப மினிமம், இருக்கிறதுலே மினிமம் 0, temperature difference 0ன்றப்ப C is maximum. இப்போ நான் என்ன சொல்றேன், temperature difference is maximum அப்படின்னா C will be minimum. From the same relation, Q is equal to MC delta T. Okay. So C minimum into delta T max. In the figure la, in the diagram la, what is delta T max? Delta T max will be TH1 minus TC1. இங்கே நானும் பாரு TH1 minus TC1. ஏன்னா இங்கே தான் maximum temperature difference இருக்கு. Okay. So இதை பேஸ் பண்ணியும் sums வரும். No. இனி நம்ம ஃபாலோயிங் இப்போ பார்க்க போகிறது எல்லாமே இன்ஃபரன்சஸ். ஓகே, கன்க்ளூஷன்ஸ் மாதிரி சொல்லலாம். Now suppose if both the fluids are going to have same heat capacity rate, அப்படின்னா என்ன சொல்லலாம்? If both the fluids are going to have the same heat capacity rate, what can we comment on delta T1 and delta T2? நமக்கு தெரியும் delta T1 TH1 minus TC1, delta T2 TH2 minus TC2. அதே மாதிரி இங்கேயும் ஃபார்முலா இருக்கு. பட் அதுக்கும் ஹீட் கெப்பாசிட்டி ரேட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? What does heat capacity rate has to do with? கண்டிப்பா it has something to do with. இங்க பார்த்தேன்னா TH1 ல இருந்து TH2 வருது, அதே மாதிரி TC1 ல இருந்து TC2 வருது. இது ரெண்டுல எதுக்கு C மினிமம் வருதுன்னு சொல்றோம்? TH1 to TH2 கிட்ட நான் C minimum அப்படின்னு டினோட் பண்ணிருக்கேன். எதனால? We very well know if if C is going to be minimum, then the temperature difference is going to be maximum. கரெக்டா? இப்போ இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பட் ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபேக்ட் என்னன்னா, C is minimum means temperature difference is maximum. அப்போ இந்த ரெண்டு கர்வ்ல எந்த this TH1 and TH2 is representing one fluid, அந்த பர்டிகுலர் ஃப்ளூயிடுக்கு ஒரு ஹீட் கெப்பாசிட்டி ரேட் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளூயிடுக்கு ஒரு பர்டிகுலர் ஹீட் கெப்பாசிட்டி ரேட் இருக்கும். இவங்க ரெண்டு பேர்ல யார் C மினிமம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இவங்க ரெண்டு பேர்ல யார்கிட்ட டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ TH1 minus TH2 தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதனால C மினிமம். அதே மாதிரி இங்கே பாரு TH1 ல இருந்து TH2. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். ஓகே, C மினிமம் C மினிமம். ஓகே, இங்கே நம்ம சொன்னது ஏன் அப்படின்னா, நான் இங்கேயும் TH1 minus TH2 தானே சப்ஸ்டிடியூட் பண்ணிடணும்னு கேட்கக்கூடாது. பிகாஸ் this is going to be dealing with the entire heat exchanger. ஓகேவா? நம்ம இங்கே கன்சர்னாக இருக்குது we are with respect to a particular fluid நம்ம கன்சர்னாக இருக்கப்போ இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ எல்லாம் if both fluids have equal heat capacity rate அப்படின்னா ரெண்டு கர்வும் சேமாக இருக்குமா? Both the curves are going to be same. The difference between TH1 and TC1, TH2 and TC2 will be same. அப்போ obviously can I tell delta T1 equal to delta T2? Okay, delta T1 equal to delta T2. சரி, அந்த கேஸ்ல what will be LMTD? இந்த கேஸ்ல when both fluids have equal heat capacity rate, LMTD ஃபார்முலா என்ன? delta T2 minus delta T1 by ln delta T2 by delta T1. நமக்கு தெரியும் இது ஈக்குவல் அப்படின்ட்டு. ஸோ 0 by 0 L'Hopital's rule and some mathematical derivations பண்ணிட்டு we arrive at this solution. LMTD will be equal to delta T1 or delta T1 is already equal to delta T2. சில mathematical derivations வரும், by L'Hopital's rule we will follow. Okay, LMTD fine. இது வரைக்கும் important. Okay, when both the fluids are going to have இதெல்லாம் 1 mark questions objectives ல கேட்கலாம். LMTD will be equal to delta T1 equal to delta T2. Now what is AMTD? AMTD யும் same delta T1 equal to delta T2 னு வரும். பட் ஜெனரலி நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
AMTD is going to be arithmetic mean temperature difference. So delta T1 plus delta T2 divided by 2. Okay, then the relationship between LMTD and AMTD is this equation. In the equation அவ்வளவு important இல்ல, so நம்ம neglect பண்ணிக்கலாம். Okay, so இந்த equation அவ்வளவு important இல்ல. Next point. Now suppose if delta T1 is greater than delta T2 or delta T1 is less than delta T2, எதுவா வேணா இருந்துட்டு போட்டும் LMTD is going to be always less. If you want, you can substitute the values here and see. Okay va, நம்ம values substitute பண்ணி கூட பாத்துக்கலாம். ஆனா LMTD is always going to be less than AMTD. Okay va, delta T1 delta T2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற சமயத்துல LMTD and AMTD will be equal. நம்ம முன்னாடியே சொன்ன நம்பர் இந்த கேஸ் தானே. When both fluids have same heat capacity rate, delta T1 and delta T2 same. அப்ப LMTD value is directly equal to these values. AMTD is also directly equal to these values. Okay, now percentage error, these are all simple maths, இதெல்லாம் தேவையில்ல. Q அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஏரியா வந்து 1 mark questions இதுல இருந்து நிறைய வரும். இருக்கிற heat exchange, parallel flow, counter flow and there is another flow called as cross flow. ஓகேவா, இந்த மூணு flow heat exchanger-லயும் யாருக்கு LMTD வேல்யூ அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா கவுண்டர் ஃப்ளோக்கு தான் கிடைக்கும். ஓகே, LMTD வந்து கவுண்டர் ஃப்ளோக்கு தான் அதிகமாக இருக்கும். ஓகே, நவ் நமக்கு நல்லா தெரியும் Q is equal to U into A into LMTD. கரெக்ட். ஸோ ஏரியா, ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு ஏரியா அப்படின்றது கான்ஸ்டன்ட், LMTD is another thing, கான்ஸ்டன்ட், ஒரு பர்டிகுலர் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ Q by U is also a constant for both parallel flow and counter flow. For both parallel flow and counter flow. Yeah, because if LMTD is going to increase, என்ன ஆகும் அப்படின்னா sufficiently we will decrease the area. ஏன்னா நமக்கு Q by U வந்து நமக்கு கான்ஸ்டன்டா வேணும், be it any flow, parallel flow or counter flow. ஓகேவா, ஸோ அப்படியே உல்டா ஆகுமா, LMTD of counter greater than cross greater than parallel னா area of counter less than cross less than parallel வருமா. Okay, and this third point, LMTD of cross flow is nothing but counter flow into one factor. Just remember this, இது போதும், into some factor we will multiply, அது போதும், அது தாண்டி டீடைலாக questions வராது. Now next is very important thing, அதாவது boiler or evaporator and condenser. ஓகேவா, ஸோ சேம் கான்செப்ட், Q is equal to U into A into LMTD. பட் இந்த கேஸில் என்ன வரும்னா LMTD of the parallel flow will be equal to LMTD of counter flow for these devices. மறுபடியும் these are all applications of open system னு நம்ம thermodynamicsலயே படிச்சிருக்கோம், boiler, evaporator, condenser இதெல்லாம். Okay, now what is going to happen in case of a boiler or evaporator? Okay, ஒரு cold fluid அனுப்புறோம், அந்த cold fluid வந்து temperature, hot body ஓட temperature வாங்கிட்டு it is undergoing a phase change. This is the thing. Condenserல என்ன இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு cold fluid இருக்கும், ஒரு hot steam உள்ள அனுப்புனோம்னா it will undergo the phase change. புரியுதா? ஸோ இதில் ஹாட் எது கோல்டு எதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட். பாய்லரில் நம்ம தான் ஹாட் ஃப்ளூயிட் கொடுக்குறோம். ஓகே, ஹாட் ஃப்ளூயிட் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த பாய்லருக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம பாஸ் பண்ணுற ஃப்ளூயிட் என்னது, கோல்டு ஃப்ளூயிட், ஸ்டீம். கோல்டு ஃப்ளூயிட் வந்து ஸ்டீமாக மாறுது டியூ டு ஃபேஸ் சேஞ்ச். ஃபார்முலா என்ன, Q is equal to MC delta T படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து ஃபேஸ் சேஞ்ச் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா கேன் வி ரைட் த ஃபார்முலா as M dot H. ஹெச்ன்றது என்னது, HG, HF, HFG ஸ்ட்ரீம் டேபிள்ஸில் இருக்கும். என்தால்பி, ஸ்பெசிஃபிக் என்தால்பி தான் ஹெச்னு வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் அனதர் ஃபார்முலா. FG அப்படின்றது இட் டினோட்ஸ் ஃப்ரம் லிக்விட் டு கேஸ் மாறுது இல்லையா, லிக்விட் டு கேஸ் ஏதோ ஒரு ஃபேஸ் சேஞ்ச் நடக்கிறப்ப இன்வால்வ் ஆகிற என்தால்பியை தான் HFG அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் கோல்டு ஃப்ளூயிட் இஸ் கோயிங் டு கட் கன்வெர்டட் இன்டு ஸ்டீம். அப்போ M இன்டு HFGயா, MC இன்டு HFGயா. சிமிலர்லி ஹாட் ஃப்ளூயிட்ல எந்த மாற்றமும் இல்லை, அஸ் யூஷுவல் ஃபார்முலா தான் MH CH TH1 minus TH2. Now come to condenser. கண்டென்சரில் என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள ஒரு கண்டென்சருக்குள்ள கோல்டு ஃப்ளூயிட் தான் இருக்கும். நம்ம ஒரு ஹாட் ஸ்டீம் அனுப்புகிறோம், நம்ம
ஒரு hot steam அனுப்புறோம். Hot steam is going to be in gaseous state. Steamனாலே gaseous state. அதே இந்த cold fluid ஓட temperature வாங்கிட்டு என்ன பண்ணும்? It will get converted into liquid. So who is undergoing phase change here? Hot steam தான் is undergoing phase change here. So m dot h hfg, sorry, this is going to be mh hfg. Oh, sorry, m dot h is the mass of the hot fluid multiplied by hfg. So is equal to cold fluid or temperature change Tc2 minus Tc1 because cold temperature will gain the heat. Event இருந்து heat வாங்கிக்குவோம். சாரி, முன்னாடி மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஹாட் ஸ்டீம் வந்து கோல்டு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சரை வாங்கிக்குவான்னு சொல்லிட்டேன். இட்ஸ் நாட் லைக் தட். கோல்டு ஃப்ளூயிட் தான் ஹாட் ஸ்டீமோட டெம்பரேச்சரை வாங்கி அவன் கூடிக்குவான், Tc2 ஏறிக்குவான். ஓகே, ஸோ Tc2 மைனஸ் Tc1. ஸோ தீஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு தெரியணும். மற்றபடி எல்லாமே சேம் தான். இதில் பியூட்டி என்னன்னா, the LMTD values of parallel flow and counter flow will remain the same. Now see, பாய்லருக்கு இந்த ஃபர்ஸ்ட் டூ ஃபிகர்ஸ் பாருங்க. parallel flow என்ன ஆகும்? TH1 TC1. பாய்லர்ல என்ன இருக்கு? Tc1 வந்து அப்படியே Tc1 ஆவே இருக்கும், அதுல சேஞ்ச் இல்லை. that is it is going to remain as a straight line. ஓகே, அதே மாதிரி இங்க பாரு, TH1 to TH2, TC1 to TC2. அப்ப இந்த ரெண்டு கேஸ்லயும் LMTD will remain the same. டயக்ராம் பார்த்தாலே தெரியுதா? delta T1 delta T1 delta T2 delta T2. no confusion. next condenser flow வரும். TH1 to TH2 அதுதான் hot steam, அதுதான் it is undergoing phase change. so அப்ப TH1 TH2 straight line, similarly TH1 TH2 straight line. okay, now TC1 ல இருந்து TC2 க்கு போகும், TC1 ல இருந்து TC2 க்கு போகும். இங்க LMTD value will also remain same. delta T1 delta T2, இங்க delta T1 வந்து இங்க இருக்க வேல்யூ மாதிரி வருது, delta T2 வந்து இங்க இருக்க வேல்யூ மாதிரி வருது. okay, but anyhow on deriving the solving the expression, you will finally arrive at this conclusion that LMTD of parallel flow is equal to LMTD of counter flow. okay, next, so that is going to be LMTD method. next method is effectiveness and NTU method. okay, NTU na enna, adoda expansion enna அப்படின்றது standard 1 mark question in many examinations. number of transfer units, கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும், number of transfer units. okay, then what is effectiveness of a heat exchanger? நான் நிறைய parameters சொன்னேன். first parameter நம்ம area density of a heat exchanger னு பார்த்தோம். what was area density? surface area divided by volume. now coming to effectiveness, நம்ம already heat transfer unitல fins க்கு படிச்சிருப்போம். what is the effectiveness of the fin and what is the efficiency of the fin அப்படின்ட்டு. okay, so what is effectiveness? yes, Q actual divided by Q max. Q max நம்ம முன்னாடியே பார்த்தோமா? C minimum into delta T max, delta T max equal to TH1 minus TC1. இதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோமா? right, so we know effectiveness ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். Q actual வந்து for a hot fluid என்னது? M C delta T, so TH1 minus TC2. cold fluid MC TC2 minus TC1. இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம முன்னாடியே தெரியும், அது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. C minimum into TH1 minus TC1, C minimum into TH1 minus TC1. okay, now இப்போ நமக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து சாரி, இந்த ரெண்டு டிடக்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. இப்போ நான் அசியூம் பண்றேன், இஃப் the hot fluid is going to possess the minimum heat capacity rate அப்படின்னா இந்த effectiveness எப்படி இருக்குன்னு பார்ப்போம். okay, for example that is MC, அதாவது hot fluid ஓட heat capacity தான் minimum அப்படின்னு இருந்துச்சுன்னா, அப்ப இந்த C minimum இந்த C minimum கேன்சல் ஆகி TH1 minus TH2 by TH1 minus TC1 வருமா? suppose cold fluid ல பாருங்க, if that is going to be C minimum, இந்த எக்ஸ்பிரஷனும் கேன்சல் ஆகி effectiveness is equal to TC2 minus TC1 by TH1 minus TC1 வருமா? okay, TH1 minus TC1. now அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இதை ஹைலைட் பண்ணிடுவோம். effectiveness is equal to Q actual by Q maximum. இதுவே ஒரு 1 mark question and obviously we highlight பண்ணுவோம். okay, now இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். MC delta T, MC delta T, இதுதான் Q, that will be equal to U into A into LMTD. these expressions நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். now
coming to certain other expressions. Okay, certain other expressions now, this is not that important, but finally நம்ம UA by C minimum அப்படின்னு ஒரு மூணு எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மேபி we can give preference to R, பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து UA by C minimum. ஓகே, R என்னது? C minimum by C maximum. R is going to be C minimum by C maximum. So how to find out that? இங்கே என்ன சொல்கிறேன், ஹாட் fluid is going to be the C minimum அப்படின்றேன். அப்போ கோல்டு fluid தான் C maximum. அப்போ just observe here, hot fluid தான் C minimum, cold fluid தான் C maximum. அப்போ நமக்கு C minimum by C maximum வேணும்னா TC2 minus TC1 divided by TH1 minus TH2 எழுதலாமா? சிம்பிள். இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். Then R in case of next in this case, அதாவது if M cold fluid is going to have C minimum அப்படின்னா இது C minimum, இது C maximum அப்படின்னா இவனை இங்கே கொண்டு வா. Then TH1 minus TH2 by TC2 minus TC1. சிம்பிள். இதெல்லாம் நியூமெரிக்கல்ஸில் கேட் எக்ஸாமினேஷனில் வர சான்சஸ் இருக்குது. அண்ட் மல்டிப்ளைங் எஃபெக்டிவ்னஸ் மல்டிப்ளைட் பை ஆர் அப்படின்னா இவனை கொண்டு வந்து இவனோட மல்டிப்ளை பண்ணால் இது சிம்பிள் திங், இது தேவையில்லை. பட் நமக்கு மெயினாக தேவை யாருன்னா NTU is equal to UA by C minimum. இந்த எக்ஸ்பிரஷன் ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின். NTU is nothing but number of transfer unit that is equal to U into A by C minimum. U ன்றது என்ன? overall heat transfer coefficient. A ன்றது area of heat exchanger. C minimum ன்றது minimum heat capacity rate. Now how to solve this? UA divided by C minimum. இப்போ இந்த கேஸில் C minimum யார்? ரெண்டு கேஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். I'll repeat. இந்த கேஸில் யார்? C minimum is hot fluid. இந்த எக்ஸ்பிரஷனோட கம்பேர் பண்ணுங்க. ஸோ ஹாட் fluid தான் இது அப்படின்னா இது இங்கிட்டு கொண்டு வரணும். UA by C minimum will be equal to TH1 minus TH2 divided by LMTD. அதே மாதிரி இந்த கேஸில் இப்போ just compare these two. UA by C minimum அப்படின்னா இவனை இங்கே கொண்டு வந்துடலாமா? MCCC இங்கே கொண்டு வந்துட்டோம்னா TC2 minus TC1 by LMTD. So these expressions they can ask. Okay, so the ஞாபகம் வச்சுக்கிற ஒரு ட்ரிக்கா என்ன சொல்கிறேன், ஸ்மாலர் பை லார்ஜர், ஸ்மாலர் டெம்பரேச்சர் டிவைடட் பை மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ட்ராப், லார்ஜர் டெம்பரேச்சர் ட்ராப் டிவைடட் பை ஆவரேஜ் டெம்பரேச்சர் ட்ராப். இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம், பட் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் நமக்கு போதும். இந்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் சொல்ல, இந்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் டிரைவ் பண்ண இந்த ஒரு ஈக்குவேஷன் போதும். ரெண்டு கேஸ் என்னது? இஃப் ஹாட் fluid is the C minimum and if cold fluid is the C minimum. எஃபெக்டிவ்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், கெப்பாசிட்டி ரேஷியோ, ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். திருப்பி இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணி பண்ணலாம், UA by C minimum அப்படியும் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நோ சேம் திங் LMTDல நம்ம parallel flow versus counter flow பார்த்தோமா? நோ in this method effectiveness and NTU methodல let us find out the effectiveness. parallel flow ஓட effectiveness என்ன? நம்ம இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணியே 1 minus e power minus NTU into 1 plus R divided by 1 plus R. We have to memorize this formula. Similarly for counter flow ஒரே மாதிரி இருக்கும். 1 minus e power minus NTU into 1 plus R, இங்கே 1 minus R ஆயிரும். திருப்பி இங்கே 1 plus R 1 minus R ஆயிரும். திருப்பி இதை காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். e power minus NTU into 1 minus R அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் இதுலேருந்து என்ன 1 mark கொஸ்டின் வரும் அப்படின்னா, effectiveness of any heat exchanger is a function of number of transfer units and heat capacity ratio. Okay, and the formula can be asked as a numerical question. Numerical questionsல வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து objective questions. Now parallel flow effectiveness என்னது? I'll repeat the formula. 1 minus e power minus NTU into 1 plus R divided by 1 plus R. Similarly 1 power minus e power minus NTU into 1 minus R divided by 1 minus R into copy paste e power minus NTU into 1 minus R. Okay வா? Now நம்ம R க்கு நிறைய கேसेस ஸ்டார்டிங்லயே படிச்சோமா? That is for phase change. Second case, if R is equal to 1, that is R is equal to 1 னா என்னது? For same heat capacity rate R will be equal to 1. So அந்த மாதிரி sub cases பார்த்து இங்க எப்படி effectiveness இருக்குன்னு பார்ப்போம். Okay, now
For phase change நமக்கு தெரியும் R is equal to 0 இல்லையா? இந்த ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன ஆகும்? 1 minus e power minus NTU ஆகுமா? Similarly இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணு. Will we get the same expression 1 minus e power minus NTU if R is equal to 0? Substitute பண்ணா. Okay. Now இப்போ இதுல இருந்து ஒரு சின்ன மேத்ஸ் கான்செப்ட் தான். எப்ப effectiveness will become 100%? effectiveness 100 வேணும் அப்படின்னா that is 1. effectiveness of parallel flow வந்து 1 வேணும் அப்படின்னா e power minus infinity ஓட வேல்யூ என்ன? 0வா? அப்ப NTU வந்து இன்ஃபைனைட்டா இருந்துச்சு அப்படின்னா effectiveness will be equal to 1. Okay, so both the cases, since we are having the same formula, to achieve 100% effectiveness, phase change R is equal to 0 and NTU corresponds to infinite. இது எல்லாமே 1 mark question. 1 mark ஆவும் கேட்கலாம் இல்ல 2 marks ஆவும் கேட்கலாம். graph பாரு எப்படி இருக்கு? between effectiveness and NTU, this line corresponds to R is equal to 0. ஏன்னா அந்த கேஸ்ல we can get 100% effectiveness. சரியா? but so இந்த கேஸ்ல தான் parallel flowக்கும் counter flowக்கும் ஒரே effectiveness இருக்கு. now suppose if R is equal to 1, what do you mean by R is equal to 1? same heat capacity rate அப்ப அந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா 1 minus e power minus 1 plus 1 2 NTU divided by 2 அப்படின்னு வருமா? ஆனா இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா you will get 0 by 0 form. okay, அப்ப எப்படி சால்வ் பண்றது? max concept L'Hopital's rule use பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. you will get finally effectiveness is equal to NTU by 1 plus NTU. ஓகேவா? effectiveness is equal to NTU by 1 plus NTU. திருப்பி அதுல வந்து NTU க்கு ஃபார்முலா எடுத்தீங்கன்னா effectiveness by 1 minus effectiveness. okay, so இது வந்து 1 mark question in case of R is equal to 1. ஆனா இங்க பார்த்தோம்னா in case of R is equal to 1 க்கு நமக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய effectiveness வந்து 50% தான் இருக்கும். நம்மளால NTU எவ்வளவு கொடுக்க முடியும்? இன்ஃபைனைட் வரைக்கும் வேல்யூ கொடுத்தாலுமே என்னால 50% effectiveness தான் அச்சீவ் பண்ண முடியும். so that is going to be lowest. so when R is equal to 0, I was able to achieve maximum 100%. இங்க R is equal to 1 இருக்கிறப்ப 50% தான் என்னால பண்ணவே முடியுது அப்படின்னா that is going to be the lowest value. okay, so effectiveness is going to be 50%. so அதையும் ஒரு 1 mark question நம்ம படிக்கணும். okay, மெயினா நமக்கு இந்த ஃபார்முலாஸ் டிரைவ் பண்றதுக்கு இந்த ஃபார்முலாஸ் தேவை. okay, okay, now next, if NTU is supposed to be infinite, can I write this expression as effectiveness? இது வந்து நம்ம பண்ண ரெண்டு கேஸ வச்சு ஒரு சின்ன deduce பண்ற ஒரு ரிலேஷன்ஷிப் தான். maximum effectiveness is equal to 1 by 1 plus R னு எழுதிக்கலாமா? நான் முதல் கேஸ் பாரு, R is equal to 0 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1 plus 0 0, sorry 1 plus 0 1, அப்ப effectiveness is equal to 1. R is equal to 1 அப்ப effectiveness is equal to 1 by 2 or 50%. சரியா? so this is one thing which you are going to put. now அதுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி LMTD of counter flow is greater than cross flow greater than parallel flow படிச்சோம். அப்படி LMTD ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஏரியா அதுக்கு ஏத்தாப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். similar way counter flow ஓட effectiveness தான் அதிகம், greater than cross flow greater than parallel flow. okay, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். then numerical approach அப்படின்றப்ப when will we follow NTU method and when will we follow LMTD method? okay, LMTD methodல maximum find out the area னு கொடுத்திருப்பாங்க with the known outlet temperature. okay, அந்த values எல்லாமே கொடுத்துருவாங்க, TH1 TC1 TH2 TC2 இது எல்லாமே கொடுத்துட்டு LMTD நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஒன்னு Q கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க, இல்லனா A கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. but in case of NTU they will give you the area and they will ask us to find out the outlet temperature. ரொம்ப டீடைலா இதுல சம்ஸ் வந்து நம்மளோட நியூமெரிக்கல் செஷன்ஸ் பிராக்டிஸ் செஷன் அப்ப we will see this. and இன்னொரு விஷயம், this is not that important but லைட்டா தெரிஞ்சுக்கோம். when NTU is less than 0.3 na effectiveness is, we know very well that effectiveness is a function of NTU and R is the heat capacity ratio. less than 0.3 NTU இருந்துச்சுனா effectiveness is independent of R. then 0 to 0.15 இருக்கிறப்ப effectiveness increase ஆகும். greater than 3 அப்ப same and constant. so optimum NTU என்னன்னு பார்த்தோம்னா it is going to be 1.5.
okay, optimum NTU it is going to be 1.3. அவ்வளோ important இல்லை. Okay, so with this I am concluding the summary of heat exchanger. Okay.